ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாமில் கேட்ட முக்கியமான கொஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மொதல் கொஸ்டின் ப்ராபபிலிட்டியில இருந்து இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க. பாக்ஸ் ஏ கண்டெயின் 5 ரெட் அண்ட் 4 ஒயிட் மார்பிள்ஸ். Box B contain 3 red and 6 white marbles. If a marble is drawn from each box, what is the probability that they are both of the same color அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இது ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின் தான். நமக்கு 2 பாக்ஸ் இருக்குன்னு, மொதல் பாக்ஸில் 2 கலரில் மார்பிள் இருக்கு, ரெண்டாவது பாக்ஸ்லையும் அதே மாதிரி 2 கலரில் மார்பிள் இருக்கு. நம்ம 2 பாக்ஸில் இருந்து ஒவ்வொரு மார்பிள் எடுக்கணும். ஏ பாக்ஸில் இருந்து ஒரு மார்பிள் எடுக்கணும், பி பாக்ஸ்ல இருந்து ஒரு மார்பிள் எடுக்கணும். அப்படி நீங்க 2 பாக்ஸ்ல இருந்து ஒரு மார்பிள் எடுக்கிறீங்களா, அது ரெண்டுமே சேம் கலரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப ரெண்டுமே சேம் கலரா இருக்குன்னா என்னது? நீங்க எடுக்கக்கூடிய ரெண்டுமே ரெட் கலராக இருக்கலாம், அல்லது ஆர் என்னவா இருக்கலாம், ஒயிட் கலரா இருக்கலாம். ரெண்டுமே ரெட் கலரா இருக்கலாம், அல்லது ரெண்டுமே ஒயிட் கலரா இருக்கலாம். இதுதான் கண்டிஷன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸ்ல இருந்தும் ஒவ்வொன்னு எடுக்கிறேன்ல, அது ரெட் கலரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு எழுத போறேன். அப்போ பாருங்க, பாக்ஸ் ஏல இருந்து ஒரு மார்பிள் எடுக்க போறேன். இப்போ பாக்ஸ் ஏல மொத்தம் எத்தனை மார்பிள் இருக்கு? 9 மார்பிள் இருக்கு. அதுல இருந்து 1 எடுக்க போறேன். அது ரெட் கலரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எழுதணும். மேல என்ன போட்டுக்கணும்? 5 போட்டுக்கணும். ஏன்னா 5 ரெட் இருக்கு. ஓகே. அண்ட் இந்த இடத்துல அண்ட் கனெக்ஷன். ஏன்னா எப்படி? ஏல இருந்தும் 1 எடுக்கணும், பில இருந்து 1 எடுக்கணும். ரெண்டுமே சேர்ந்து நடக்கணும். ஏல இருந்து 1 எடுக்கணும், பில இருந்து 1 எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏல இருந்து எடுக்கிறதுக்கு 5/9, அது ரெட் கலரா இருக்கிறதுக்கு. பில இருந்து 1 எடுக்கிறேன், அது ரெட் கலரா இருக்கிறதுக்கு என்ன வரும்? 3/9 வரும். ஓகேவா? அப்ப இதுதான் என்னது? நான் 2 பாக்ஸ்ல இருந்து ஒவ்வொன்னு எடுக்கிறேன், அது ரெட் கலரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ ரெட் கலரா தான் இருக்கணுமா? இல்ல, ஒயிட் கலராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒன்னு ரெண்டுமே ரெட்டா இருக்கணும், அல்லது ரெண்டுமே ஒயிட்டா இருக்கணும். ஓகே. அப்ப அந்த அல்லதுங்கிறனால இங்க என்ன பண்ணிருக்கேன்? பிளஸ் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டுலயும் ஒவ்வொன்று எடுக்க போறோம். அது ஒயிட் கலரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எழுத போறோம். பாருங்க, ஒயிட் கலரா இருக்கணும். இங்க என்ன வரும்? 4/9 இன்டூ. இப்போ இந்த இடத்துல ரெண்டாவதுல ஒயிட் வர்றதுக்கு நமக்கு என்னது? 6/9. கிளியரா? ஸோ ப்ராபபிலிட்டி தெளிவா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. புரியுதா? அதுலயும் பேசிக் லெவலா கொஸ்டின் கேட்டா கூட உங்களுக்கு செய்ய தெரியாம போயிடக்கூடாது. அதனால ப்ராபபிலிட்டியை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கான ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். அப்போ இங்க பாருங்க, 1/3 இங்க நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2/3. அப்போ இது 5/27 பிளஸ் 8/27 ஆட் பண்ணும்போது நமக்கு 13/27 கிடைக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 13/27. 13/27 தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா? புரியுதா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இது. அடுத்தது பாருங்க, நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் மோடு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மோடு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ மோடு கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த மோடுக்கான ஃபார்முலா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி குரூப் டிலே நிறைய கொஸ்டின் இது மாதிரி பார்த்தோம். சரியா? ஸோ மோடுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோயர் லிமிட் ஆஃப் த மோடல் கிளாஸ் பிளஸ் இங்க என்ன பண்ணுவோம்? f1 மைனஸ் f0. ஓகேவா? ஸோ f1னா என்ன, f0னா என்ன, f2னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்டூ சி. கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு மோடு கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ஃபார் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஓகேவா? இது நம்ம எழுதுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதுவோமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இந்த இடத்துல எழுதிடலாம். இப்போ என்ன வரும்? 6 பிளஸ் 12 18. 18ஐயும் 15ஐயும் கூட்டினீங்கன்னா 18 கூட்டினீங்கன்னா 33. 33ஐயும் 37, அப்போ 57 வரும். அடுத்து 57 கூட ஒரு 15 கூட்டினீங்கன்னா ஒரு 72. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இப்படி நிக்குது. சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, மோடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மோடல் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த கேபிட்டல் என் என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அது 72 தான். நமக்கு இங்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில லாஸ்ட் என்ன வேல்யூ வருதோ அதுதான் என்னவா இருக்கும்? இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். அப்போ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணா மொத்த ஃப்ரீக்வன்சி எனக்கு 72 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நான் n/2 என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ n/2 என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணும்போது 72/2 எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 36. அப்ப நேரா இங்க வாங்க, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 36 இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப 36 இல்ல அப்படின்னா
36க்கு அடுத்த நம்பர் என்ன? இந்த 57. அப்ப இந்த 57 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதுதான் என்னது? மாடல் கிளாஸ். ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாடல் கிளாஸ். இது எல்லாமே நான் தெளிவா கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? மாடல் கிளாஸ். இந்த மாடல் கிளாஸோட இந்த இன்டர்வலோட லோயர் லிமிட் இருக்கு இல்லையா? லோயர் லிமிட் அந்த 250 அந்த 250 தான் என்னது? எல். இந்த லோயர் லிமிட் இது இருக்கு இல்லையா? இதுதான் என்னது? எல். ஓகேவா? ஸோ அப்போ எல்லுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 250 பிளஸ். இப்போ இந்த F0னா என்ன? F1னா என்ன? F2னா என்னங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி இந்த இருக்கா? இதுதான் என்னன்னா F1. இந்த மாடல் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த இருக்குல்ல இந்த கிளாஸ் மாடல் கிளாஸோட முந்தைய கிளாஸோட ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா? இதுதான் என்னன்னா F0. மாடல் கிளாஸுக்கு அடுத்தது ஒரு கிளாஸ் இருக்கும். இதுதான் என்னது? F. கிளியரா புரியுதா? F1ங்கிறது மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. F0ங்கிறது மாடல் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. F2ங்கிறது மாடல் கிளாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. அப்ப நமக்கு F0, F1, F2 எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம் பாருங்க. F1 என்னது? 24 மைனஸ் F0 என்னது? 15 டிவைடட் பை அடுத்த 2F1 இருக்கு. அப்ப 2F1 என்ன வரும்? 48. அடுத்த மைனஸ் F0 இருக்கா? மைனஸ் 15. F2 என்னது? அதுவும் 15. ஸோ மைனஸ் 15 இன்டு சிங்கிறது இந்த மாடல் கிளாஸ்ல இங்க கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இன்டர்வல் இந்த டிஃபரன்ஸ் தான் 250 டு 300ன்னு சொல்லியிருக்காங்களா? இது ரெண்டுக்கும் இதுல வித்தியாசம் எவ்வளோ? 50. முடிஞ்சது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா நமக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். பாருங்க 250 பிளஸ் இந்த இடத்துல 24ல 15 போச்சுதுன்னா எவ்வளோ? 9 டிவைடட் பை இங்க 48ல 30 போகணும். 15 15 30 48ல 30 போச்சுன்னா எவ்வளோ? 18 இன்டூ 50. ஓகேவா? ஸோ கேன்சலேஷன் பண்ணும்போது 9ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 25 டைம்ஸ். 250 பிளஸ் 25 ஆன்சர் இஸ் 275. புரியணுங்கிறதுக்காக தான் பொறுமையா சால்வ் பண்றது. புரியுதா? ஸோ ஃபாஸ்டா இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். ஸோ நார்மல் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மோடு கால்குலேட் பண்றோம். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட்ல ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர், ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து 12 கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து எனக்கு 31104 கொடுத்துருக்காங்க. 31104. ஓகே, அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? தெரியாத ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர் நம்ம எப்படி அசியூம் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பரை 12x-னும் ரெண்டாவது நம்பரை 12y-ன்னு அசியூம் பண்ணுவோம். ஏன்னா ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் அந்த ரெண்டு நம்பர். ஓகேங்களா? அந்த 2 நம்பர்ஸை 12x 12x 12y 12x 12yன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? 31104க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ பாருங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 12x into 12y equal to 31104. 31104. ஓகேவா? ஸோ இப்போ 31104 நம்ம இப்போ கேன்சல் பண்ண போறோம். இந்த இடத்துல 12ஆல இங்க நம்ம கேன்சல், ரெண்டு 12 இருக்கா? இப்போ ரெண்டு 12ஆல இங்க நம்ம அடிக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க 12ஆல கேன்சல் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க. 12ஆல கேன்சல் பண்ணும்போது இதுக்குள்ள ரெண்டு 12 இருக்குமா? 2 12s are 24, பேலன்ஸ் 7 இருக்கும். அப்பனா 71 5 12s are 60, பேலன்ஸ் 110 இருக்கும். அப்போ 9 டைம்ஸ் வரும். அடுத்து இங்க ஒரு 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 2592 வருது. திரும்ப 12ஆல கேன்சல் பண்ணும்போது பாருங்க 25க்குள்ள ஒரு 12 இருக்கும். கரெக்டா 25க்குள்ள 25க்குள்ள ரெண்டு 12 இருக்கும். 2 12s are 24ல 25க்குள்ள ரெண்டு 12 இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு 12 போட்டாச்சு. பேலன்ஸ் 1 19 இருக்கும். 19க்குள்ள ஒரு 12 தான் இருக்கும். பேலன்ஸ் 72 அப்போ 612 216 வருது. அப்போ எப்படி வந்துருச்சு? x into y equal to 216 அப்படின்னு வந்து கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து எத்தனை பேர் பாசிபிள்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம நேராக என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இங்கே பாருங்க, எக்ஸ் ஒய்க்கு பாசிபிள் வேல்யூஸ் எழுதணும். புரியுதா? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண 216. ஓகேங்களா? அப்போ ரெண்டு ஹோல் நம்பர் எழுதணும். அப்போ எப்படி எடுக்கலாம் பாருங்க, 1 216ன்னு இருக்கலாம், அல்லது 2 108ன்னு இருக்கலாம். கரெக்டா? 2 108ன்னு இருக்கலாம். இது 3ஆல் அடி போகுமா? 3ஆல் அடி போகுமா? கண்டிப்பா போகும். ஓகேங்களா? ஸோ 3ன்னு போட்டா 3 into 72ன்னு எழுதலாம். கரெக்டா? 3 into 72ன்னு எழுதலாம். அடுத்து 4ஆல கேன்சல் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 4ல போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 4s are 20, 4 4s are 16. சரியா? 4ல எப்படி எழுதலாம்? 5ல எழுத முடியாது. 6ல எழுதுனீங்கன்னா 6 into 36ன்னு எழுதலாம். 6 into 36ன்னு எழுதலாம். இது 7 டேபிள்ல போகுமா? போகாது. 7 டேபிள்ல போகாது.
8 டேபிளில் போகுமான்னு சொல்லி பார்க்கணும். 8 டேபிளில் போகுமான்னு பார்த்தீங்கன்னா 2 4 சரி 8 டேபிளில் போகணும்னா 188 3 2 8 ஆர் 16. ஓகே 8 டேபிளில் போகும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ 8 டேபிளில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ வருது? 2 8 ஆர் 16. ஓகே 2 8 ஆர் 16, 7 8 ஆர் 56. ஸோ 8 into 27 வருது. 8 into 27 வந்து நமக்கு 216 வருது. 9 டேபிளில் போகுமான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 9 டேபிளில் போகுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணீங்கன்னா 6 7 8 9 9 டேபிள்லையும் போகும் தான். அப்போது நீங்கள் வந்து 216 9 வச்சு எழுதும்போது இதை எப்படி எழுதிக்கலாம்? 9 into 24ன்னு எழுதலாம். புரியுதா? ஸோ இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும். கிளியரா புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின் தான். இந்த மாதிரி பிரேக்கப் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அடுத்த 10ல் போட முடியாது, 11ல் போகாது, கண்டிப்பாக 11ல் போகாது, 12ல் போகுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? 216 வந்து நமக்கு 12 டேபிள்லையும் போகும். ஸோ 12ல் போட்டிங்கன்னா 12 into 18. ஓகேவா? 12 into 18. அடுத்த 13ல் போகாது, 7ல் போகலன்னா கண்டிப்பாக 14ல் போகாது, 15ல் போகாது, 16ல் போக வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 16ல் போனீங்கன்னா பாயிண்ட்ல வந்துடும். ஓகேங்களா? இது 16னால டிவைட் ஆகாது. அப்போ 16க்கு அப்புறம் அடுத்து என்ன வந்துடும்? 18. மறுபடியும் இதே தான் ரிப்பீட் ஆகும். மறுபடியும் 18 12ன்னு சொல்லிட்டு. அப்போ இதை நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா இவ்வளவுதான் பாசிபிள் பேர் மொத்தம். புரியுதா? 12க்கு அப்புறம் 13 14 15 16 17 அடுத்து எங்க தான் வரும்? 18க்கு தான் வரும். அடுத்து எப்படி போடலாம்? 18 into 12ன்னு போடலாம். ஆல்ரெடி இங்க இருக்கு 12 into 18 இருக்குல்ல, அதே தான் இங்க வந்திருக்கு 18 into 12ன்னு சொல்லிட்டு. அதனால இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா இதே தான் ரிப்பீட் ஆகும். இதே தான் இப்படி மாறி மாறி ரிப்பீட் ஆகும். அதனால இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 1 into 216ல இருந்து 12 into 18 வரைக்கும் எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி 216 வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனா இதுல எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியாது. இதுல எதை மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும்? எதெல்லாம் நமக்கு இங்க கோப்ரைமோ அதை மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க HCF கால்குலேட் பண்ணும். 1க்கு 216 HCF என்ன வரும்? 1 வரும். ஸோ அப்போ இது வரலாம். 2க்கும் 108க்கும் HCF 1 வருமா? வராது. 2க்கும் HCF 2 வரும். ஸோ அதனால இதுக்கு இது ரெண்டும் கோப்ரைம் கிடையாது. அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். இங்க பாருங்க இதுவும் கோப்ரைம் கிடையாது. புரியுதா? இது ரெண்டுக்கும் HCF எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சரி இது ரெண்டு HCF எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ இது வராது. இது ரெண்டுக்கு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 2 3 6 இதுக்கு வந்து HCF எடுத்தா 6 கிடைக்கும். அதனால இதுவும் வராது. 8 27 இது எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் HCF எடுத்தீங்கன்னா 1 வரும். 9 24 எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இது HCF எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வரும். ஓகேவா? 12 18 இதுக்கு என்ன வரும்? 3 வரும். ஸோ இது எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 பேர் மட்டும்தான் என்னவா இருக்கு? கோப்ரைமா இருக்குங்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஒன்லி 2 பாசிபிள் பேர்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 பாசிபிள் பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. கிளியரா புரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிகேட்டடான விஷயமா நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த மாதிரி பிரேக்கப் பண்றது தான். ஸோ இந்த பிரேக்கப் மட்டும் ஃபாஸ்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா எத்தனை பேர் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ நமக்கு 2 பாசிபிள் பேர் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி ரெண்டு நம்பரோட HCF 12 இருக்கிற மாதிரி அதோட ப்ராடக்ட் வந்து 31,104 இருக்கிற மாதிரி. அடுத்த கொஸ்டின். Okay, next question பாருங்க. If a man travels at the rate of 12 km per hour, he misses a train by 7 minutes. However, if he travels at the rate of 30 km per hour, he reaches the station 5 minutes before the arrival of the train. Find the distance covered by him to reach the station அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சிம்பிளான டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு மேன் வந்து 12 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் ஸ்டேஷனுக்கு போகிறாரு அப்படின்னா ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடுவாராம் 7 நிமிஷத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரெயின் கிளம்பி 7 நிமிஷம் கழிச்சு தான் 7 நிமிஷம் லேட்டா தான் அவர் போய் ஸ்டேஷனை ரீச் பண்றாருன்னு அர்த்தம். அதே அவர் 30 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல ஸ்டேஷனுக்கு போயிருந்தாருன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஷார்ட்கட்ல தான் போட போறேன் பாருங்க. ஸோ கான்செப்ட் தெரியணும். இதே கொஸ்டின் அப்படியே கான்செப்டோட நம்மளோட கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல ஃப்ரீயாக தான் அவைலபிளா இருக்கு. அதில் பாருங்க கண்டிப்பா இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீடு வந்து 12 கிலோமீட்டர் பெர் ஹவர், ரெண்டாவது ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா நமக்கு 2:5ன்னு கிடைக்கும். ஸோ இதான் ஸ்பீட் ரேஷியோ. அப்படிதானே? அப்போ நமக்கு டைம் ரேஷியோ என்னவா இருக்கும்? ஸ்பீடோட இன்வெஸ்ட் ஆன டைம். அப்போ டைம் ரேஷியோ வந்து 5:2 இருக்கும். அப்போ பாருங்க இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகும்போது அவர் எடுத்துக்கூடிய டைம் தான் என்னது? 5 யூனிட்ஸ். 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகும்போது அவர் எடுத்துக்கூடிய டைம் தான் எவ்வளோ? 2 யூனிட்ஸ். அப்போ இந்த இடத்துல டைமுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. டைமுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 3 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 3 யூனிட்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த 7 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ரெண்டே ஆட் பண்ணும். எவ்வளோ? 12 மினிட்ஸ். இந்த 3 யூனிட் தான் எனக்கு எவ்வளோ? 12 மினிட்ஸ். அப்போ 1 யூனிட் எனக்கு எவ்வளோ வரும்? 4 மினிட்ஸ் வரும். 1 யூனிட் எனக்கு 4 மினிட்ஸ்னா இங்கே பாருங்க இங்கே எனக்கு 5 யூனிட்ஸ் இருக்கா? இந்த 5 யூனிட்ஸ் எவ்வளோ நான் கால்குலேட் பண்றேன். அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 20 மினிட்ஸ் வரும். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா கிளியரா பாருங்க. 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போனாருன்னா அவர் ஸ்டேஷனை ரீச் பண்றதுக்கு 20 நிமிஷம் எடுத்துப்பாரு.
12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போனாருன்னா அவர் ஸ்டேஷனை ரீச் பண்றதுக்கு 20 நிமிஷம் எடுத்துப்பாரு. அப்படி இல்லை இந்த 2 யூனிட்ஸ் எவ்வளோ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 யூனிட் எனக்கு 4 மினிட்ஸ்னா 2 யூனிட்ஸ் எனக்கு என்ன வரும்? 8 மினிட்ஸ் வரும். பாருங்க, அதே இது அவர் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போனாருன்னா ஸ்டேஷனை ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணுவாரு? 8 மினிட்ஸ் எடுத்துப்பாரு. ஆனா எனக்கு கேள்வி என்ன கேட்கறாங்க? டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் இல்ல. அப்போ நமக்கு ஒன்று இதை எடுத்துக்கலாம் அல்லது இதை எடுத்துக்கலாம். ஒரு புரியணுங்கிறதுக்காக நான் ரெண்டையுமே எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு இதை எடுத்தும் சால்வ் பண்ணலாம், இதை எடுத்தும் சால்வ் பண்ணலாம். ரெண்டுல இதை எடுத்து சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகும்போது அவர் ஸ்டேஷனை ரீச் பண்றதுக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா நமக்கு ஸ்பீட் இருக்கு, டைம் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துட போகுது? டிஸ்டன்ஸ் வந்துடும். போகுது. ஸ்பீட் எவ்வளோ? 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். டைம் எவ்வளோ? 20 மினிட்ஸ். அப்போ இது மினிட்ஸ்ல இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும்? ஹவர்ஸ்ல எழுதணும். எதுக்காக? ஏன்னா எனக்கு இந்த ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்போ நீங்க டைம் எதுல எழுதணும்? ஹவர்ஸ்ல தான் எழுதணும். இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா போதும். நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 20 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 3 டைம்ஸா 3 இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 4 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4 கிலோமீட்டர். சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஷார்ட்கட்ல தான் போட்டிருக்கிறேன். புரியுதா? ஸோ கான்செப்டை இன்னும் விளாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணா கிளாஸ் ரொம்ப பெருசாயிடும். புரியுதா? கான்செப்ட் புரியணும்னா என்ன பண்ணுங்க? கிளாஸ் பாருங்க. கிளாஸ்லேயே கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே நேரத்தில் ஷார்ட்கட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இதை வந்து நீங்க இப்படியும் பண்ணலாம். நான் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வச்சு பண்ணல, நீங்க செகண்ட் ஒன் வச்சு பண்ணுங்களா பாருங்களா, அதுல அது ஆன்சர் தான் வரும். பாருங்க 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போனா 8 நிமிஷம் ஆகும். அப்ப ஸ்பீட் எவ்வளோ? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். டைம் எவ்வளோ? 8 மினிட்ஸ். அப்ப 8 மினிட்ஸ் ஹவரா மாத்தும் போது 8/60. 30 கேன்சல் பண்ணும்போது இங்க 2 டைம்ஸ் 2 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்ன தான் வருது? 4 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ இதை வச்சு பண்ணாலும் சேம் ஆன்சர் தான், இதை வச்சு பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சிம்பிளான கொஸ்டின் தான். Okay, next question பாருங்க. The following data pertaining to the number of insects per plant, find the median of the insects per plant. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா மீடியன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டேபிள் வந்து என்ன டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிறதுனால அதோட மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஓகேவா? ஸோ டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டேட்டா கொடுக்கும்போது அது என்ன வகையில அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே நம்ம கிளாஸ்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ பாருங்க, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். பாருங்க, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? இங்க 1. ஸோ 1 + 3 எவ்வளோ? 4. 4 + 5 எவ்வளோ? 9. 9 + 6 எவ்வளோ? 15. 15 + 10னா 25. 25 + 13னா 38 வருமா? 38 + 9னா என்ன வரும்? 47. 47 + 5னா 52. அடுத்த 55. அடுத்த 57. அடுத்த 59. 60. ஸோ இதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எனக்கு என்ன தான்? 60 தான். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். சரி, ஓகே. மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். n/2 கால்குலேட் பண்ணுங்க. n/2 கால்குலேட் பண்ணுங்க. n/2 எவ்வளோ வரும்? 60/2னா எவ்வளோ? 30. அப்போ நேரா இங்க வாங்க. இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 30 இருக்கான்னு பார்க்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 30 இருக்கான்னு பார்க்கணும். 30 இருந்ததுன்னா அந்த 30க்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வேல்யூ அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஒருவேளை 30 இல்ல இதுல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 30 இல்ல. அப்ப 30க்கு அடுத்த நம்பர் என்ன? 38. 30க்கு அடுத்த நம்பர் என்ன? 38. அப்போ இதுக்கு நேரா இங்க இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? 6. ஸோ அப்போ நமக்கு 6 தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர். கிளியரா புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கு? 6 இருக்கு. ஸோ 6 இஸ் த மீடியன். 6 இஸ் த மீடியன். கிளியரா போட்டுருங்க. தெளிவா புரியுது. ரொம்ப சிம்பிள் தான். மீடியன் கேட்டா ரொம்ப ஈஸி. அதுவும் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா ரொம்ப ஈஸி. இதை நான் கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 விதமா சால்வ் பண்ற முறை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்னா நம்ம கிளாஸ் தெளிவா பாருங்க. கிளாஸ்ல ஒரு சில இடத்துல இது வித்தியாசமா கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அப்ப இங்க என்ன சிக்கல்ங்கிறத நான் சொல்லியிருப்பேன். தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனா இதுதான் உண்மையான மெத்தட். இப்படிதான் நம்ம மீடியன் கால்குலேட் பண்ணணும். இப்படிதான் நம்ம மீடியன் கால்குலேட் பண்ணி n/2 கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ இங்க இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாத பட்சத்துல அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய அந்த வேல்யூ 30 இல்ல, அப்ப 38 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அது 30க்கு அடுத்து இங்க 38 தான் இருக்கு. அதுக்கு நேரா இருக்கக்கூடிய இங்க வேல்யூ மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 6. ஸோ 6 தான் நமக்கான ஆன்சரா இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, இதுலயும் மீடியன் தான் கேட்கறாங்க. ஆனா இங்க கொடுத்திருக்கிறது என்ன ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்? இது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஆனா இதோட மீடியனை கொடுத்துட்டாங்க பாருங்க. மீடியன் வந்து 350 ஆம். அப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த டோட்டல் ஃப்ரீக்வன்சி இஸ் 40. ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சி n ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க? 40ன்னு சொல்லிட்டாங்க. n ஈக்குவல் டு 40ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மீடியன் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 350ன்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸ் ஒய் இது ரெண்டோட வேல்யூவே நம்ம கண்டுபிடிக்கணுமா? எக்ஸ் ஒய் இது ரெண்டோட வேல்யூவே நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி முதல் விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல மீடியனுக்கான ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? ஸோ
ஒரு கண்டினியூவஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாவை நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஸோ மீடியன் ஈக்குவல் டு ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா L பிளஸ் n/2 மைனஸ் m டிவைடட் பை f இன்டூ சி. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அந்த குரூப் டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே மீடியனுக்கான ஃபார்முலா. இங்கே மீடியன் கொடுத்துட்டாங்களா? இப்போ இதில் என்னென்ன வேல்யூ எது எதை மென்ஷன் பண்ணுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து முதல் விஷயம் இந்த n/2 இருக்குல்ல, நீங்க மீடியன் கிளாஸை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மீடியன் கிளாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த n வேல்யூ இருக்கு இல்லையா, நீங்க n/2 ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ n/2 உங்களுக்கு என்ன வரும்? 40/2. ஓகேவா? 40/2. 40/2னா உங்களுக்கு எவ்வளோ? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The median of the following data is 315 சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. What are the values of x and y if the total frequency is 40 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறோம். ஸோ தரமான ஒரு கேள்வி. நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னது? கண்டினியூவஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு இங்க இருக்கக்கூடிய டேட்டா. சரியா? நமக்கு இந்த இன்ட்ரோல் வச்சு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இது கண்டினியூவஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அதே நேரத்தில் இதோட மீடியன் 315 சொல்லியாச்சு. இங்க இடையில 2 வேல்யூ மிஸ் ஆகுது. அந்த 2 வேல்யூ என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். எக்ஸ் எவ்வளோ, ஒய் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணும். இதுதான் நம்மளோட வேலை. சரியா? சரி, எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மீடியன் ஃபார்முலா என்னங்கிறது தெரியணும். புரியுதா? ஸோ மீடியன் ஃபார்முலா எழுதிடுறேன். ஒரு கண்டினியூவஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனோட மீடியன் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா எல் பிளஸ் n/2 மைனஸ் m டிவைடட் பை எஃப் இன்டூ சி. கரெக்டா? ஸோ இதுதான் ஃபார்முலா, மீடியனுக்கான ஃபார்முலா. அதே நேரத்தில் என்ன கொடுத்துட்டாங்க? டோட்டல் ஃப்ரீக்வன்சி 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல n ஈக்குவல் டு எவ்வளோ? 40. இந்த ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 40 வரும். அதே மாதிரி எப்பவுமே மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுவோம். மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணிடலாம். பாருங்க எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 4 + 6 எவ்வளோ வரும்? 10. 10 + x என்ன வரும்? இந்த இடத்துல 10 + xன்னு வச்சுக்கலாம். அடுத்த 10 + x + 10னா இந்த இடத்துல என்ன வரும்? 20 + x வரும். இந்த இடத்துல என்ன வரும்? 20 + x + y. அது கூட ஒரு 8 ஆட் பண்ணீங்கன்னா 28 + x + y. புரியுதா? ஸோ இதுதான் நமக்கு என்னது? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போட்டு வச்சிட்டேன். இப்போ அடுத்தது மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மீடியன் கிளாஸை கண்டுபிடிப்போம். மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? n/2 கண்டுபிடிச்சு இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் n/2க்கு க்ளோஸ், n/2க்கு அடுத்து வரக்கூடியது என்னன்னு சொல்லிட்டு மீடியன் கிளாஸை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஏன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மீடியன் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. மீடியன் எவ்வளவா? 350. அப்போ மீடியன் 315 கொடுத்ததுனால எது மீடியன் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்களா, இதுல 350 எங்க வரும்னு பாருங்க. இந்த 300 to 400 இந்த இடத்துல தான் உங்களுக்கு 350 வரப்போகுது. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது? மீடியன் கிளாஸ். புரியுதா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது? மீடியன் கிளாஸ். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ மீடியன் கிளாஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த n/2, ஓகேங்களா, n/2 கண்டுபிடிப்போம். n இருக்கா? n/2 கண்டுபிடிச்சா எவ்வளோ? 20. அப்போ நேராக குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 20 இருக்குதான்னு பார்ப்போம். அப்போ 20க்கு அடுத்த நம்பர் என்ன வருதோ அந்த இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மீடியன் கிளாஸை செலக்ட் பண்ணுவோம். தெளிவா புரியுதா? பேசிக் புரிஞ்சாதான் நான் சொல்றது புரியும். ஸோ மீடியன் கிளாஸ் என்னங்கிறத இப்போ இந்த இடத்துல என்னால் செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாருங்க, இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரியாம எது வந்து நமக்கு இந்த 20 கிட்ட இருக்கு, 20க்கு மேலே கீழே இருக்குங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியனே அவங்க கொடுத்துட்டாங்க 350ன்னு சொல்லிட்டு. அப்போ 350 எந்த இன்டர்வல் வருதுன்னா 300 to 400 இந்த இன்டர்வல்குள்ள தான் வருது. அப்போ இதுதான் நமக்கு என்னவா இருக்க போகுது? மீடியன் கிளாஸா இருக்க போகுது. இப்போ நம்ம நேரா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பாருங்க, மீடியன் எவ்வளோ? 350. அப்போ எல்லுங்கிறது என்னது? மீடியன் கிளாஸோட லோயர் லிமிட். அது எவ்வளோ இருக்குங்க? 300 இருக்கு. ஸோ 300 பிளஸ் n/2. அப்போ 40. 40/2 எவ்வளோ? 20 மைனஸ் இந்த எம்ங்கிறது என்னன்னா மீடியன் கிளாஸுக்கு முந்தின கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. மீடியன் கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் அது என்னது? இந்த கிளாஸ். மீடியன் கிளாஸ் இது தானே. அப்போ இதுக்கு முந்தின கிளாஸ் இது. இதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன? இந்த இருக்கு இல்லையா, இந்த 10 + x. இதுதான் என்னது? இதுதான் என்ன வேல்யூ? இதுக்கு பேர் தான் m. அப்போ எம்முக்கு மேலே என்ன போட்டுக்கலாம்? 10
பிளஸ் எக்ஸ் போட்டுக்கலாம். எம்முக்கு பதிலா 10 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எஃப். இந்த எஃப்ங்கிறது மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. இந்த இருக்குல்லையா, இந்த 10 தான் என்னவா இருக்கும், எஃப்ஆ இருக்கும். இப்போ 10 இன்டூ சிங்கிறது இந்த கிளாஸ் இன்டர்வல் 300 to 400. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ, 100. அவ்வளோதாங்க முடிஞ்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சரியா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது பாருங்க. இந்த இடத்துல 350 இருக்கு, இங்கே 300 இருக்கு. இந்த 300 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு என்ன ஆயிடும், இது 15 மாறிடும். ஈக்குவல் டு, அப்போ இங்கே என்ன இருக்கு, 20 மைனஸ் 10. 20 மைனஸ் 10ங்கிறப்போ 10 மைனஸ் எக்ஸ் வரும். அப்போ இந்த இடத்துல 10 மைனஸ் எக்ஸ். இங்கே 10 இங்கே கேன்சல் பண்ணும்போது ஒரு 10 வருமா, அப்போ இன்ட்டு எவ்வளோ இருக்கும், இன்ட்டு 10 இருக்கும். அப்போ இந்த 10 இங்கே 0 தூக்கிடலாமா. இப்போ நமக்கு எப்படி இருக்கு, 5 ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் லெஃப்ட் சைடு வந்துருமா, எக்ஸ் லெஃப்ட் சைடு வந்துருச்சு. 5 அங்கே போயிருச்சுன்னா 10 மைனஸ் 5 எவ்வளோ, 5. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 5. இப்போ நேராக ஆப்ஷனுக்கு போங்க. ஆப்ஷனில் சி ஆப்ஷனில் மட்டும்தான் எக்ஸுக்கு 5 இருக்கு, மற்ற எதுலையுமே 5 இல்லை. ஸோ அப்போ இதை மட்டுமே வச்சு நம்மளால ஆன்சரை போட்டுற முடியும். சரி, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, டோட்டல் இந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் எவ்வளோ இருக்குன்னா 40 வரணும். அப்போ நீங்கள் எக்ஸுக்கு இங்கே 5 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு இங்கே 5 போட்டிங்கன்னா என்ன நடக்கும், எக்ஸோட வேல்யூ 5ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதை ஆட் பண்ணுங்க. 6 4 10, 15 15, 15ம் ஒரு 10ம் 25, 25 கூட ஒரு 8 கூட்டினா எவ்வளோ, 25 கூட ஒரு 8 கூட்டினா 33. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 33 வருது. அப்போ கண்டிப்பா ஒய்க்கு நீங்க 7 போட்டாதான் உங்களுக்கு டோட்டல் 40 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்னது, 7ங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புரியுதா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இன் மீடியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கூட கேள்வி கேட்கலாம். இது கஷ்டமான கேள்வி நான் சொல்லவே மாட்டேன், இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஆனா மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாதான் இந்த கொஸ்டினை நீங்க போட முடியும். வெறுமனா ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு அப்படியே சும்மா போடக்கூடாது. ஓகேவா, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் என்ன, மீடியன் கிளாஸ் எப்படி வருது, மீடியன் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த மீடியனை வச்சு எப்படி மீடியன் கிளாஸ் நம்ம சூஸ் பண்றது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியணும். ஓகேவா, ஸோ தெளிவாக நம்ம கிளாஸ்ல இது மீடியன் என்னங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு மீடியன் கிளாஸ்னா என்ன, ப்ரிசீடிங் கிளாஸ்னா என்ன, ஃபாலோயிங் கிளாஸ்னா என்ன, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்னங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கிளியரா புரிஞ்சுதா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட் பாருங்க, ரேஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இன் அ சர்க்குலர் ரேஸ் ஆஃப் 2715 மீட்டர், அபய் அண்ட் பாரதி ஸ்டார்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் அட் த சேம் டைம் with speeds of 20 km per hour and 34 km per hour respectively. After how long will they take for the first time on the track when they are running in the opposite direction? ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட போறாங்களா. ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்கு. சர்க்குலர் ட்ராக்ல ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்ல இருந்து, அபயும் பாரதியும் ஒரே பாயிண்ட்ல இருந்து ஓட ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா, ஸோ இதான் சர்க்குலர் ட்ராக்னு வச்சுப்போம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அபய் பாரதி ரெண்டு பேரும் இங்க இருந்தா ஓட ஆரம்பிக்க போறாங்க. ஆனா ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன்ல போறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்கன்னா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஆஃப்டர் ஹவு லாங், எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் முதல் முறை மீட் பண்ணுவாங்க. அப்ப அந்த டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டோட்டலா இந்த மொத்த சர்க்குலர் ட்ராக்கோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2715. இது எதுல இருக்கு, மீட்டர்ல இருக்கு. கவனமா பாத்துக்கோங்க, இது மீட்டர்ல இருக்கு. சரியா, ஸோ டிவைடட் பை டைம் ஈக்குவல் டு என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு எழுதியாச்சு, 2715 மீட்டர். கீழே ஸ்பீட் எழுதணும். ஸ்பீட் எழுதும் போது ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன், ரெண்டு பேரும் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்களா. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷனா ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமா. அப்ப 20 பிளஸ் 34 என்ன வரும், 54. ஓகே, கிளியரா பாருங்க, டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு. இந்த ஸ்பீட் எதுல இருக்கு, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணும், இன்டூ 5/18. ஏன்னா டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருந்தா ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல தான் இருக்கும். அப்பதான் எனக்கு டைம் எதுல கிடைக்கும், செகண்ட்ல கிடைக்கும். ஆப்ஷன்லாம் பாருங்க, டைம் செகண்ட்ல இருக்கா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. பாருங்க, 18 அடிச்சோம்னா என்ன வரும், 3 டைம்ஸா. அடுத்த 5 கேன்சல் பண்ணோம்னா 5 5s are 25, 4 5s are 20, 3 5s are 15. திரும்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 133, 8 3s are 24, 133. ஸோ 181 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும். இந்த கொஸ்டினை சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே நான் நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா சர்க்குலர் மோஷன் ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கும். அது ஃபுல்லா தெளிவா பாருங்க. அது பேஸ் பண்ணி தான் இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, எம்பிரிக்கல் ரிலேஷன், எம்பிரிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கணுமா. ஆக்சுவலா எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன, வாட் இஸ் த எம்பிரிக்கல் ரிலேஷன், மோட் equal to 3 times of the median minus 2 times of the mean. இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா.
சரியா? அப்போ உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க? மோடு குடுத்துட்டாங்க, மீடியன் குடுத்துட்டாங்க. என்ன கேட்கறாங்க? மீன் கேட்கறான். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதுதான். மோடு எவ்வளவா? 13.8. அதே மாரி மீடியன் எவ்வளவா? 64. அப்ப இந்த இடத்துல 3 டைம்ஸ் ஆஃப் மீடியன் இருக்குல்ல. அப்ப 3 இன்டூ 64 போடணும். 3 இன்டூ 64னா 3 இன்டூ 64 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 192 கிடைக்குமா? 192 மைனஸ் 2 மீன் இருக்கு. அப்ப இந்த 2 மீனை இங்க எடுத்துட்டு வந்துடும். அப்ப 2 மீன் ஈக்குவல் டு இங்க 192ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த 13.8 கழிக்கணும். 13.8 கழிச்சிங்கன்னா 178.2 வருமா? 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 8 2s are 16, 9 2s are 18, 89.1. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் இது. எம்பிரிக்கல் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரியா? ஸோ இது கம்ஸ் அண்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக். அடுத்து பாருங்க, த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா இஸ் 3.5, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போதானே பார்த்தோம் மோடுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமே, ஒரு எங்க அதை இருக்கு. ஸோ இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். இதில் என்ன சிக்கல்னா, இங்கே பாருங்க, இங்கே உள்ள வந்து எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த எக்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மோடு கொடுத்துட்டாங்க. மோடு எவ்வளோவா? 3.5. ஸோ மோடு இஸ் 3.5 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ 3.5னா எது மாடல் கிளாஸாக இருக்கும்? இங்கே பாருங்க, மோடு 3.5ன்னு சொல்லிட்டான். அப்போ நேராக இன்டர்வலுக்கு வாங்க. இன்டர்வல் எங்கே இருக்கு? இன்டர்வல் 3.5 எங்கே வரும்? 3 to 5. அப்போ இதுதான் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக இதுதான் என்னவா இருக்கும்? மாடல் கிளாஸாக இருக்கும். இதுதான் என்னவா இருக்கும்? மாடல் கிளாஸாக இருக்கும். சரியா? ஸோ மோடு தெரிஞ்சுதா மாடல் கிளாஸ் கண்டுபிடிச்சலாம். மீன் தெரிஞ்சுதா மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு மாடல் கிளாஸ். கிளியரா? நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். சரி, மாடல் கிளாஸ் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாடல் கிளாஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன எழுதுவோம்? மோடி ஈக்குவல் டு எல் பிளஸ் இந்த இடத்துல எப்படி வரும் ஃபார்முலா? F1 மைனஸ் F0 டிவைடட் பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்டூ சி. இதுல என்னெல்லாம் தெரியும்? மோடு தெரியும். மோடு எவ்வளோ? 3.5. எல்னா என்னது? இந்த மாடல் கிளாஸோட லோயர் லிமிட், அது என்னது? 3. ஸோ 3 தெரியும். பிளஸ் F1ங்கிறது மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி, அது எவ்வளோ? 7. மைனஸ் F0ங்கிறது அதுக்கு ப்ரிசீடிங் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி, அது என்னது? எக்ஸ். ஸோ 7 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை, அதே மாதிரி பாருங்க 2F1 இருக்கா? அப்போ எவ்வளோ வரும்? 14 மைனஸ் F0 வந்து எக்ஸ், F2 வந்து எவ்வளோ? 4. மாடல் கிளாஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியதான் என்னது? அந்த F2. அப்போ அது எவ்வளோ? 4 இன்டூ சி. மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 3 to 4ன்னு இருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 1. அவ்வளோதான், முடிஞ்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வேல்யூ கிடைக்க போகுது. சரி, அப்போ இந்த 3 இங்கே போயிருச்சுன்னா இது என்ன ஆகும்? 0.5ன்னு மாறிடுமா? இந்த 3 இங்கே போச்சுன்னா 3.5 மைனஸ் 3ங்கிறப்போ 0.5. இங்கே நமக்கு என்ன இருக்கும்? 7 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை இங்கே 14, 4 போச்சுதுன்னா இதில் எவ்வளோ? 10 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். 10 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த 0.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எப்படி வரும்? அப்போ 10 மைனஸ் எக்ஸ், இந்த 2 அங்கே போச்சுதுன்னா 14 மைனஸ் 2xன்னு வருமா? 14 மைனஸ் 2x. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே வந்து நமக்கு மைனஸ் எக்ஸ் இருக்கு. இந்த 2x மைனஸ் 2x இங்கே வந்துன்னா பிளஸ் 2x. இப்போ 2x மைனஸ் எக்ஸ் என்ன வந்துடும்? இங்கே எக்ஸ் ஆகிடும். இந்த 10 அங்கே போச்சுதுன்னா 14 மைனஸ் 10 எவ்வளோ? 4. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 4. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எப்படி சால்வ் பண்றோம்னு புரியுதா? ஸோ மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரியுதா? மோடை வச்சு மாடல் கிளாஸை கண்டுபிடிச்சிட்டேன். போனதுல எப்படி மீடியன் இருந்ததா? ஸோ அது எங்க அந்த கொஸ்டின் எனக்கு 350 மீடியன் கொடுத்தாங்களா? அப்போ மீடியன் 350 எங்க இருக்கு? அப்போ இதான் மீடியன் கிளாஸ். கிளியரா புரியுதுல்ல? ஓகே, அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, ஜாமெட்ரியில இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ இது நார்மல் பழைய கான்செப்ட் நான் சொன்னல, டிரான்ஸ்வர்ஸ் கான்செப்ட். ஏபி அண்ட் சிடி ஆர் 2 parallel லைன்ஸ். அப்போ ஏபி சிடின்னு சொல்லிட்டு 2 parallel லைன் இருக்கு. சரியா? ஏபி அப்புறமேட்டு சிடி 2 parallel லைன் இருக்கு. PQ is a transversal line intersects AB and CD. அப்போ PQன்னு ஒரு transverse லைன் வந்து AB and CD என்ன பண்ணிட்டு போகுது? இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகுது. சரியா? ஸோ PQ, இதுக்கு பேர் வந்து PQ. ஓகே, டிரான்ஸ்வர்ஸ் வரைஞ்சாச்சு. P and Q. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? PQ is a transversal line intersect AB and CD at L and N. அப்போ இந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கணுமா? இந்த வெட்டுதுல இந்த பாயிண்ட் வந்து L, அப்புறமேட்டு இது வந்து என்னது? N. இஃப் PLB ஈக்குவல் டு 2x டிகிரி. பாருங்க, PLB. இப்போ நான் இந்த கலர் மாற்றிக்கலாம், ஐடென்டிஃபிகேஷனுக்கு நல்லாயிருக்கும். PLB, அப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2x டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. BLQ,
BLQ வந்திருக்கா, BLQ. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளோன்னா நமக்கு y plus 4x டிகிரியா, y plus 4x டிகிரியா. ஓகே, அடுத்து DNQ. அப்ப இந்த ஆங்கிள் என்னன்னா x plus 2y டிகிரியா, x plus 2y டிகிரி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y, ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இங்கே பாருங்க, இது 2x, இங்கே கீழே இருக்கிறது y plus 4x. அப்போ இந்த y plus 4xும் இந்த x plus 2y என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். புரியுதா? இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு எப்படி தான் இருக்க போகுது, ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தான். இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் ஆங்கிள்ஸ்ங்கிறது கிளியரா தெரியுது. அப்போ இது ரெண்டு ஈக்குவல்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணட்டா பாருங்க, y plus 4x equal to x plus 2y, x plus 2y, y plus 4x equal to x plus 2y. அப்போ பாருங்க 4x இது இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், 3x, x இங்கே வந்தால் 3x, y அங்கே போச்சுன்னா என்ன ஆகும், y. அப்போ 3x equal to yன்னு இருக்கு, 3x equal to yங்கிற ஒரு ரிலேஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இங்கே ஃபார்ம் இந்த 2xையும் இந்த y plus 4xையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். ஏன்னா இது ஸ்ட்ரைட் லைன் தானே, இந்த ஆங்கிள் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 180 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த 2xையும் இந்த y plus 4xையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 180 டிகிரி கிடைக்கணும். அப்போ பாருங்க, இங்கே நமக்கு என்ன இருக்குது, 2x plus 4x இருக்குது. இந்த y இருக்கா, yக்கு மேலே என்ன போட்டுக்கலாம், 3x போட்டுக்கலாம். அப்போ இந்த ஒய்யோட மதிப்பு எவ்வளோ, 3x. இப்போ இந்த ஒய்க்கு மேலே நீங்கள் 3x போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 2 6 6 3 9, அப்போ 9xன்னு உங்களுக்கு கிடைச்சிருமா இந்த இடத்துல. அப்போ 9x ஈக்குவல் டு 180னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும், 20 டிகிரி. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 20 டிகிரி. அவங்க கேட்டது என்னது, ஒய் கேட்டாங்களா. அப்போ எக்ஸ் 20னா இங்கே பாருங்க, ஒய் ஈக்குவல் டு 3xா, அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 × 20, அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 60 டிகிரி. எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 60. சரியா, நார்மல் டிரான்ஸ்வர்ஸ் கான்செப்ட் தான். டயக்ராம் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதே கொஸ்டினை வந்து ஆல்ரெடி நம்ம மென்சுரேஷன் கிளாஸ்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, a sector is formed by opening out of a cone of a base of radius 12 cm and a height of 9 cm, then the radius of the sector. ஓகேங்களா, ரேடியஸ் ஆஃப் த செட், அதாவது எப்படின்னா ஒரு கோன் இருக்கு, இதான் ஒரு கோன். என்ன, இந்த கோனுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா பேஸ் ரேடியஸ், இதான் கோன் வச்சுக்கோங்க, இதான் கோன். சரி, அப்போ இந்த கோனுக்கு இது ஹைட்டு, இது ரேடியஸ் போடுமா. இந்த ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 12 கொடுத்துட்டாங்க. இந்த ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 12 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 12, அப்போ கண்டிப்பாக எல், இந்த ஸ்லாண்ட் ஹைட் என்னவா இருக்கும், எல் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், கண்டிப்பாக 15 இருக்கும். ஏன்னா இது என்னது, ட்ரிப்ளெட் வச்சு நான் பார்த்துருக்கேன். 3 4 5 ட்ரிப்ளெட்டை யூஸ் பண்ணும்போது 3 3s are 9, 4 3s are 12, அப்போ 5 3s are 15. அப்போ ட்ரிப்ளெட் வச்சு பார்க்கும்போது இதோட ஸ்லாண்ட் ஹைட் 15 இருக்கும், ஹைட் 9 கொடுத்துட்டாங்க, அதே நேரத்தில் ரேடியஸ் வந்து 12 கொடுத்துட்டாங்க. இது நமக்கு பார்த்த உடனே தெரியுது. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோனை ஒரு அப்படியே கட் பண்ணி, இந்த கோனை அப்படியே கட் பண்ணி இந்த டயக்ராம்ல காட்டுறாங்களே, இந்த மாதிரி விரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி விரிச்சாங்கன்னா நமக்கு இது மாதிரி ஒரு செக்டார் ஃபார்ம் ஆகும். செக்டார்னா என்னங்கிறது நம்ம மென்சுரேஷன் 2Dல தெளிவாக படிச்சிருக்கோம், சர்க்கிள் படிக்கும் போது. இதுதான் செக்டார். இந்த எல்லோ கலர் போர்ஷன் இருக்குல்ல, அதாவது ஒரு சர்க்கிள்ல இந்த மாதிரி பீட்சாவை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி, இந்த சென்டர்ல இருந்து 2 லைனை போட்டு கட் பண்ணி பீட்சா கட் பண்ற மாதிரி எடுக்கிறோம்ல, இந்த பீட்சாவோட பீஸ் தான் என்னது, நமக்கு செக்டார். ஓகேவா, ஸோ இந்த எல்லோ கலர் போர்ஷன் தான் நமக்கு செக்டார். அப்போ ஒரு கோனை வெட்டி விரிச்சா அது ஒரு செக்டாரை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த கோனோட டைமென்ஷனுக்கும் இந்த செக்டாரோட டைமென்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோனுக்கு ஸ்லாண்ட் ஹைட்டா என்ன இருந்ததோ அதுதான் இந்த செக்டாரோட ரேடியஸா இருக்கும். இந்த செக்டாரோட அப்போ நீங்க வச்சு பிரிச்சிட்டீங்களா, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சது, ஸ்லாண்ட் ஹைட் 15 கிடைச்சதா. அப்போ இந்த இடத்துல செக்டாரோட ரேடியஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும், செக்டாரோட ரேடியஸ் என்னவா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு 15 இருக்கும். அதே நேரத்துல இங்க நீங்க இங்க வந்து கோனா இருக்கும்போது இந்த கோனுக்கு கீழே ஒரு சர்க்கிள் இருக்குமா, அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவோ அதுதான் உங்களுக்கு இங்க என்னவா இருக்க போகுது, இந்த செக்டாரோட இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த எல், இந்த கர்வோட லென்த்தா இருக்க போகுது. இந்த இருக்கா, இந்த செக்டாரோட இந்த கர்வோட லென்த்தா உங்களுக்கு என்னதான் இருக்க போகுது, இங்க இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இருக்க போகுது. புரியுதா, அப்ப இது எவ்வளோ, கீழே இருக்கக்கூடிய சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ, 12. அப்போ இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன, 2πr. அப்போ இந்த இடத்துல இந்த எல் இருக்கு, இந்த டோட்டல் லென்த் இருக்குல்ல, இந்த கர்வோட லென்த் இது எவ்வளோ இருக்குன்னா 2 × π எவ்வளோ, 22/7 இன்டூ ஆர் எவ்வளோ, 12. ஸோ அப்போ இதோட மொத்த லென்த்து 2 × 22/7 × 12. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த செக்டாரோட இந்த ஆர்க் லென்த்தா வந்து நிற்கும். செக்டாரோட
ஆர்க் லென்த்தா வந்து நிற்கும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த செக்டார்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நான் தெளிவாக சொன்னேன், இங்க உங்களுக்கு எல் என்ன இருக்கோ அதுதான் இங்க ரேடியஸா இருக்க போகுது. புரியுதா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன 15. இந்த கொஸ்டின் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த டயக்ராம் மட்டும் தெரிஞ்சது இந்த கொஸ்டினுக்கு நீங்க சால்வ் பண்ணணும்னு தேவையில்லை. மைண்ட்லேயே நீங்க ஆன்சர் போடலாம். புரியுதா? டைரக்டா கேட்டிருக்காங்க. ஒரு கோன் இருக்கு, அந்த கோனை வெட்டி நீ செக்டாரா மாத்து. அப்படி நீ செக்டாரா மாத்தும் போது அந்த செக்டாரோட ரேடியஸ் என்னவா வரும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கோனை வெட்டி செக்டாரா மாத்துனீங்கன்னா செக்டாரோட ரேடியஸ் என்னவா இருக்கும்னா அந்த கோனுக்கு ஸ்லாண்ட் ஹைட் என்னவா இருந்ததோ அதுதான் இங்க ரேடியஸா வரப்போகுது. இங்க ஸ்லாண்ட் ஹைட் என்னவா இருந்ததோ அதான் இங்க ரேடியஸா வரப்போகுது. அப்போ ஸ்லாண்ட் ஹைட் என்னது? எல். ஸ்லாண்ட் ஹைட் என்னது? இங்க எல் 15 இருக்கு. அப்போ 15 தான் என்னது? இந்த செக்டாரோட ரேடியஸ். 15 தான் ஆன்சர். முடிஞ்சுது. இந்த விஷயம் நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரேன். என்னன்னா உங்களுக்கு பேஸோட அந்த சர்க்கம்பரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கம்பரன்ஸ் தான் இந்த செக்டாரோட லென்த்தா இருக்கும், ஆர்க் லென்த்தா இருக்கும். புரியுதா? செக்டாரோட ஆர்க் லென்த் இந்த பி டேஷ்ல ஆரம்பிச்சு இந்த பி இந்த இந்த அம்புக்குறி போட்டிருக்கிறாங்களா, இந்த மொத்தத்தோட லென்த் என்னது? சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன். இப்போ பேஸோட சர்க்கம்பரன்ஸ்னா சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ? 12. அப்போ 2 × 22/7. ஒருவேளை இப்படி கூட கேட்கலாம். நமக்கு இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆர்க்கோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். நீங்க செக்டாரா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்க் லென்த் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2 × 22/7 × 12ன்னு சொல்லிட்டு போடணும். ஏன்னா கோனோட பேஸ் ரேடியஸ் தான் இங்க இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கான்செப்டை இன்னும் விளாவரியா நம்மளோட கிளாஸ்ல நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக ஐடென்டிஃபை ஆயிடும். ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்குமே நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுவும் இல்லாமல் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாத்தையுமே கிளியரா பார்த்துக்கோங்க. இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் முக்கியமான கொஸ்டின்ஸை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.